வணக்கம். சாத்தாங்குளம் தீர்ப்பு பற்றி ஒரு நல்ல பதிவு நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். அந்த பதிவில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் படிக்க வேண்டிய பதிவு தான். அதில் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னுடைய சொந்த கருத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தண்டிக்கப்பட்ட இந்த காவலர்கள் அனைவரும் ஆரம்பம் முதலே குற்றவாளிகள் அல்ல. குற்றவாளிகள் அவர்கள் பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியிருக்கலாம், பல வழக்குகளை கண்டுபிடித்திருக்கலாம், திருவிழாக்களிலும் பேரிடர் காலங்களிலும் தூங்காமல் உழைத்திருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகால நற்பெயரும் உழைப்பும் எப்படி ஒரு சில மணி நேரங்களில் சுக்குநூறாக உடைந்தது. அவர்களது வாழ்க்கையே நரகமாக மாறியது என்பதை உளவியல் மற்றும் சமூக ரீதியாக பார்ப்போம். எந்த விஷயம் அவர்களை இந்த பாதாளத்திற்கு தள்ளியது? பல ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றுவர்களை கூட ஒரு கட்டத்தில் தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் உளவியல் காரணிகள் இவைகள்தான். அதாவது அதிகார அங்கீகாரம், ஈகோ அல்லது பவர் ட்ரிப். என்னை எதிர்த்து பேச இவனுக்கு எவ்வளவு தைரியம் என்ற சிறு ஈகோ தான். சாத்தாங்குளம் வழக்கில் ஆணிவேர் அந்த ஈகோவை திருப்திப்படுத்த அதிகார எல்லையை மீறியதே முதல் பிழை. தவறான விசுவாசமும் மௌனமும், அதாவது ஃபால்ஸ் லாயலிட்டி அண்ட் கம்ப்ளிசிட்டி. தண்டிக்கப்பட்ட 9 பேரில் அனைவரும் ஜெயராஜையும் ஃபென்னிக்ஸையும் அடித்திருக்க மாட்டார்கள். சிலர் வேடிக்கை பார்த்திருப்பார்கள். சில மேலதிகாரிகள் சொல்கிறாரே என்று இரத்தக்கரையை துடைத்திருப்பார்கள். சிலர் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பார்கள். நண்பர்கள் மற்றும் மேலதிகாரிகள் அடிக்கிறார்கள், நாம் தடுத்தால் நம்மை தப்பாக நினைப்பார்கள் என்ற தவறான விசுவாசமும் தட்டி கேட்காத மௌனமுமே அவர்களை தூக்கு மேடை வரை கொண்டு சென்றுள்ளது. நமக்கு எதுவும் ஆகாது என்ற அதீத நம்பிக்கை, அதாவது சென்ஸ் ஆஃப் இம்ப்யூனிட்டி. நாம் காக்கி சட்டை போட்டிருக்கிறோம், சட்டம் நம் கையில் இருக்கிறது, யாராலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்ற மமதை. ஆனால் சட்டம் தன் கண்களை திறந்தால் சீருடை ஒருவரை காப்பாற்றாது என்பதை அவர்கள் உணரத் தவறிவிட்டனர். மாறிய வாழ்க்கை முறையும் குடும்பத்தின் பேரவலமும். ஒரு நாள் காலை வழக்கம்போல் வேலைக்கு புறப்பட்டு சென்ற அவர்களின் வாழ்க்கை இன்று எப்படி தலைகீழாக மாறியிருக்கிறது என்பதை ஒரு கணம் எண்ணி பாருங்கள். அடையாளமும் கௌரவமும் அழிதல். ஐயா, சார், இன்ஸ்பெக்டர் என்று ஊராரால் சல்யூட் அடிக்கப்பட்டு மிடுக்காக வலம் வந்தவர்கள் இன்று கைதி எண் குறிப்பிடப்பட்ட சீருடையில் சாதாரண குற்றவாளிகளாக சிறையில் கிடக்கிறார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கட்டி எழுப்பிய கௌரவம் ஒரே நாளில் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. பொருளாதார சீரழிவு, அதாவது ஃபைனான்சியல் ரூயின். தீர்ப்பில் உள்ள அபராத தொகையை பாருங்கள். உதாரணமாக, இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதருக்கு ரூ. 84 லட்சம். காவல்துறை வேலையும் பறிப்போய் பிழைப்பூதியமும் ரத்தாகிவிட்ட நிலையில் இவ்வளவு பெரிய தொகையை அவர்களுடைய குடும்பம் எப்படி செலுத்தும்? வாழ்நாள் முழுவதும் சிறுக சிறுக சேர்த்த வீட்டையோ நிலத்தையோ விற்க வேண்டிய நிர்பந்தம். ஒரு கண நேர கோபத்தால் குடும்பத்தையே நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார்கள். குடும்பத்தின் மீதான சகல அவமானங்கள். இதுதான் இதில் மிக கொடூரமான பகுதி. தவறு செய்தவர்கள் சிறையில் இருக்கிறார்கள், ஆனால்
அவர்கள் மனைவியும் குழந்தைகளும் தினமும் வெளியே இந்த சமூகத்தின் பார்வையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொலைகார போலீஸின் குழந்தை, கொலைகாரனின் மனைவி என்ற பட்டம் அந்த பிஞ்சு மனங்களை எவ்வளவு பாதிக்கும்? அவர்களின் திருமண வாழ்க்கை, வேலைவாய்ப்பு என அடுத்தடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தையே அந்த ஒரு நாள் இரவு சம்பவம் அழித்துவிட்டது. ஒவ்வொரு நாளும் மரண பயம். மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியின் மனநிலை நரகத்திற்கு சமமானது. நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்தாலும் சிறைச்சாலைக்குள் கேட்கும் ஒவ்வொரு செருப்பு சத்தமும் தங்களை தூக்கிலிட வரும் சத்தமோ என்று அவர்கள் மனம் ஒவ்வொரு நொடியும் நொந்து கொண்டிருக்கும். வருங்கால பணிக்காக இதிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தார்மீக பாடம். ஒரு சிறந்த காவலராக நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கான மிக சிறந்த பாடம் இதுவே. உங்கள் குடும்பத்தை நினைவில் கொள்ளுங்கள். காவல் நிலையத்தில் யாராவது ஒரு கைதி அல்லது பொதுநபர் உங்களை கோபப்படுத்தும்படி பேசினால் அவரை அடக்க கையை ஓங்குவதற்கு முன் உங்கள் மனைவி, குழந்தைகள் முகத்தை, எதிர்காலத்தையும் ஒரு நிமிடம் மனக்கணக்கில் நினைத்து பாருங்கள். இவனை அடிப்பதால் என் வேலை போனால் என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துவிடுமே என்ற எண்ணம் வந்தால் உங்கள் கோபம் தானாக அடங்கிவிடும். ஈகோவை கழட்டி வையுங்கள். சீருடையை அணியும் போது பொறுப்பை மட்டும் அணியுங்கள், ஈகோவை அல்ல. உங்களை ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டினால் அவருக்காக அவரை அடித்து துன்புறுத்துவது வீரமல்ல. சட்டப்படி அவர் மீது வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிறுத்துவதே ஒரு சிறந்த காவலருக்கு அழகு. தட்டி கேட்கும் தைரியம். நாளை உங்கள் கண்முன் உங்கள் சக காவலரோ உயர் அதிகாரியோ ஒருவரை சட்டத்திற்கு புறம்பாக தாக்கினால் தயங்காமல் தடுங்கள். அது அந்த அதிகாரியை காட்டிக் கொடுப்பதல்ல, மாறாக சாத்தாங்குளம் காவலர்கள் இன்று அனுபவிக்கும் இந்த நரக வேதனையிலிருந்து உங்கள் சக அதிகாரிகளையும் உங்களையும் காப்பாற்றும் உன்னத செயல். இறுதியாக ஒரு வார்த்தை. ஒரு காவலர் பணி ஓய்வு பெறும்போது அவருக்கு வழங்கப்படும் பிரிவு உபசார விழாவில் ஊரே கூடி நின்று அவரை வாழ்த்தி வழி அனுப்ப வேண்டும். அதுவே ஒரு காவலரின் உண்மையான வெற்றி. மாறாக சிறைச்சாலையில் இருட்டு அறையில் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும் நிலையில் யாருக்கும் வரக்கூடாது. சட்டம், நீதி, மனிதநேயம் ஆகிய மூன்றையும் உங்கள் இரு கண்களாகவும் மனசாட்சியாகவும் கொண்டு செயல்படுங்கள். சீருடையின் பெருமையையும் காக்கும் மிகச் சிறந்த காவலராக நீங்கள் வலம் வர என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை பொறுத்தவரை இந்த பதிவு காவல்துறையில் மட்டுமல்ல, அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவரும் எளிய பொதுமக்களிடம் மனித தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டியதற்கான பதிவு. இப்போ நான் வாசித்தது ஒரு ஜஸ்டிஸ் எழுதினதாக வாட்ஸ்அப்பில் வலம் வந்த ஒரு பதிவு தான். அவர் காவலர்களுக்கு அறிவுரை பண்ணியிருக்கிறாரு. நல்லாயிருக்கு. என்னுடைய ஒரு கருத்தை ஒரு நிமிஷத்தில் நான் சொல்கிறேன். காவலர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், முக்கியமான கடமை என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, காவலர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதி ஏற்கனவே அனைத்து காவல் நிலையங்களிலும் பல தரப்பில் உங்களுக்கு வந்திருக்கிறது. நான் சட்டம் அறிந்த வகையில் முதல்ல சிஆர்பிசின்னு சொல்லுவோம், இப்போ பிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சட்ட விதிகளிலும் ஒரு கைதியையோ அல்லது காவல் நிலையம் வரக்கூடியவங்களையோ எப்படி அவங்க கூட நடந்துக்கணும்னு சில இடங்கள் சொல்லப்பட்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் ஒரு காவலர் எப்படி நடந்துக்கணும், ஒரு கைதி வந்தால் எப்படி நடந்துக்கணும், ஒரு புகார்தாரர் வந்தால் எப்படி நடந்துக்கணும். அவர் கைதிங்கிறது குற்றம் சுமத்தப்பட்டவர் தான் உங்கள் இடத்துல இருக்கிற வரைக்கும். கோர்ட்டில் போய் அந்த கேஸ் முடிவடைந்து
அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அவர் குற்றவாளியாக நினைக்கவும் கூடாது, குற்றவாளியும் அல்ல அப்படின்னு சட்டமே சொல்லுது. இந்த அறிவுறுத்தலை போலீஸுக்கு மட்டும் சட்டம் சொல்லலை, ஜட்ஜுக்கே சொல்லுது. அதாவது மேஜிஸ்ட்ரேட் மாதிரி சின்ன ஜட்ஜுக்கே சொல்லுது, குற்றவாளியாக அவங்களே நினைக்காதீங்க. ஏன்னா குற்றவாளியாக அவங்கள மாற்றி கொண்டு வந்துடுவாங்க. நாளைக்கு நீங்கள் தவறாக தண்டிச்சிட்டாலோ, தவறாக அவரை பேசிட்டாலோ, தவறாக அடிச்சிட்டாலோ அதை திரும்ப பெற முடியாதுங்கிறதுனால அதில் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் இல்லாமல், பிஎன்எஸ்எஸ் இல்லாமல், பழைய சிஆர்பிசி இல்லாமல், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஒரு மனிதனுக்கான உரிமையை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் சொன்ன பிரகாரம் நம்ம நடந்தாலே ஒரு சாதாரண குடிமக்களுக்கும் போலீஸுக்கும் அல்லது பிற அதிகாரிகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு மிக நல்லாவே இருக்கும். அதை அவங்க சரியாக மதித்து நடந்தாங்கன்னா. நாலு சொல்லிட்டுனா பிஎன்எஸ்எஸ், சிஆர்பிசி, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரு, தென் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. 5வது முக்கியமான விஷயம், பல சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகளில் திருப்பி 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 சொல்லியிருக்காங்க, 7 வருஷத்துக்கு குறைவாக தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம் நடந்திருந்தால் அவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அர்னேஷ்குமார் வழக்குன்னு சொல்லுவாங்க, 2014 வழக்கு. ஆனால் இது எல்லாமே போலீஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ வரைக்கும் இந்த விவரங்கள் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை, படிக்கிறதும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த சட்டத்தில் இப்படி சொல்லியிருக்கு, இந்த தீர்ப்பில் அப்படி சொல்லியிருக்குன்னா, அந்த முதல்ல நான் படித்த பதிவில் மமதையும் ஈகோவும் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ ஸ்டேஷன்லேயே சட்டம் பேசுறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்கள முட்டாளாக்கி வச்சிருக்கு. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என் வார்த்தையில் சொல்லப்போனால் நான் தான் எல்லாம் பெருசு அப்படிங்கிறது. அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, மனிதனுக்குரிய சட்டத்தை மதிக்காமல் அவங்கள நடந்துக்க வைக்குது. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகளில் பல தீர்ப்புகள், லலிதா குமாரி வழக்கு ஒன்று இருக்குது, அர்னேஷ்குமார் வழக்கு ஒன்று இருக்குது, டிகே பாசு வழக்கு ஒன்று இருக்குது. டிகே பாசு வழக்கில் தான் சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தது, ஒருவர் மேலே புகார் அளிச்சிட்டா அந்த புகாருக்கு உரிய, அதாவது கைதியாக்கப்படக்கூடிய ஒருவருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது, எதெல்லாம் ஸ்டேஷன் அவருக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த டிகே பாசு வழக்கில் ஒரு பாயிண்ட் முக்கியமாக சொல்லுவாங்க, 11 பாயிண்ட் அதில் முக்கியமாக இருக்கும். அதில் ஒரு 2 பாயிண்ட்டை மட்டும் நான் போலீஸ்காரவங்க பிடிவாதம் பண்ணக்கூடிய ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். அதாவது இப்போ என் மேலே ஒருத்தர் ஒரு புகார் கொடுத்துட்றாரு, என்ன குற்றவாளின்னு நினச்சி அவங்க கூட்டிகிட்டு போய் விசாரணைக்கு வைக்கிறாங்க, ரைட். அந்த விசாரணையின் போது என்னை கைது செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்தால் அந்த கைதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், அவங்க பேஜ் அணிஞ்சிருக்கணும், அவங்க போலீஸாக இருக்கணும், என்கிட்ட ஜிடிஎன்டியில் பதிவு செஞ்சுருக்கணும். இதெல்லாம் காமனாக உள்ள விஷயம். எனக்கு தெரிந்த வக்கீலுக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நான் பேசுறதுக்கு முதல்ல எனக்கு அனுமதி வழங்கணும். இது டிகே பாசு வழக்கில் சொல்லியிருக்கு. தென் என்னுடைய குடும்பத்தாருக்கோ நண்பருக்கோ என்னுடைய அவசர நிலையை தெரியப்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கணும். இதை எந்த போலீஸ் ஸ்டேஷனுமே செய்கிறதில்ல. ஒரு ஆளை கைது பண்ணிட்டு நம்ம பார்க்க போனால் கூட கைதியை பார்க்கக்கூடாது, போன்னு விரட்டுறாங்க. ஸோ இது விரட்டும் போது அவங்க மனசுக்குள்ளே ஒரு கெத்து, அதான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சட்டத்தின் வலு தெரியாமல் அவங்க அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. நாமளும் கேட்டுக்கிட்டு வர்றது எது வரைக்கும் அப்படின்னா, நம்மளும் சட்டம் தெரியாது, நமக்கும் சட்டம் தெரியாது. அப்போ போலீஸ்காரவங்க சொல்கிற சட்டம் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்டுட்டு வந்துடும். ஆனால் சட்டம் சரியாக தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தாலோ, சட்டம் சரியாக தன்னுடைய வேலையை செய்வதற்கு நாம் தூண்டுதலாக இருந்து அந்த வேலையை செய்தாலோ ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் டவுசர் கிழிஞ்சிரும், சட்டை கழண்டுரும், தொப்பி கீழே வந்துடும், பிச்சை எடுக்கிற நிலைமை உருவாயிடும். அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, சட்டம் நமக்கு தெரியாத வரைக்கும் தான் அவங்க காலரை தூக்கி வச்சுட்டு போகலாம். ஏன்னா எழுதப்பட்டிருக்கிற சட்டங்கள் அனைத்தும் போலீஸ்காரர்களுக்கு சலுகைக்காக எழுதப்படவில்லை, பொதுமக்களின் சலுகைக்காக எழுதப்பட்டிருக்கு, அதாவது நேர்மைக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்போ நேர்மை தவறி நடக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரரும் தண்டிக்கப்படுவார். நன்றி.